வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று உலகை வியக்க வைத்த தமிழ் சாதனையை பற்றி பார்ப்போமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் எப்படி தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் தெரியுமா? அதில் இருக்கும் மர்மம் தெரியுமா? இப்போ அதை பற்றி பார்க்கலாம். கிபி 1003 கட்டுமானம் 1003 அவர் கட்டுமானம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது தொடங்கி 1010 குறுகிய ஆண்டுக்குள்ளே அவர் கட்டி முடிச்சிட்டாரு. கட்டின ஃபுல்லாக முழுக்க பாறைகளான கற்களில் தான். அது ஃபுல்லாக கற்கலாம். அந்த கல் தஞ்சையை சுற்றி கிடைக்கக்கூடிய கல்லே கிடையாதான். அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் வியக்க வைக்கிறதா இருக்கிறான். அவங்க யானைகள் மூலம், ஆயிரக்கணக்கான ஆள்கள் மூலம், மாட்டு வண்டி மூலம் அந்த காலத்தில் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்கிறது. அந்த கோபுரமே 216 அடியாம். அதுக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல் 80 டன் எடையுள்ள அந்த பாறை எப்படி கொண்டு போய் வச்சுருக்காங்க அதில் அப்படின்னு சொல்லிடுறது அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு மணல் போன்ற ஒரு சறுக்கு மாதிரி அமைச்சு அதில் இழுத்துட்டு போனாங்கன்னு ஆய்வில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தவங்களோட கடவுளும் சேர்ந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. கோவிலில் இருக்கிற மர்மங்களை இப்போ பார்க்கலாமா? கருவறைக்கு மேலே உள்ள ஒரு பகுதியில் போயிட்டு ஓம் என்ற பிரமாண மந்திரத்தை நம்ம உச்சரித்தா போதுமா, அது ஒட்டுமொத்த கோபுரத்தையும் ஃபுல்லாக அதிர வைக்குமா. அது தெய்வீக ஆற்றலையும் அது உருவாக்குமா. கோவிலில் ஒரு ரகசிய சுரங்கம் இருக்கான். அது அந்த காலத்தில் ஒரு ஆத்திர அவசரத்துக்காக போயிட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ அது தடை பண்ணியிருக்காங்களாம். அங்கே போகக்கூடாது, சேஃப்டிக்காக அங்கே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதை தடை பண்ணியிருக்காங்களாம். தஞ்சை கோயில் பூகம்பமே வந்தாலும் அந்த கோயில் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்கள். அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அது நம்மளோட தோல்வி தான் அது. அதனால் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. யாரையாவது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இந்த தகவலை எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய், டாடா.